சிபி மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிக்குமா? ஆமாங்க, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் லார்ட்ஸில் நடக்குதுங்க. இங்கிலாந்து நடக்குது. இதுக்கான ஆயத்தம் பார்த்தீங்கன்னா 2 வருஷமாக நடந்துச்சு. அதில் ஆஸ்திரேலியாவும் சவுத் ஆஃப்ரிக்காவும் குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிக்குமா வேர்ல்டு கப், அல்லது ஃபைனல்ஸில் தோக்காத ஆஸ்திரேலியா மறுபடியும் அந்த ரெக்கார்டை தொடருமான்னு சொல்லி பார்க்கலாம். ரெண்டு டீமும் ஒரு ஸ்ட்ராங்கான டீமு. ரெண்டு டீமுக்கும் பவுலிங் வந்து கம்ஃபர்டபுளாக யூஸ் ஆகும். இங்கிட்டு மார்க்கோ ஹென்சன், ரபாடா, லுங்கி எங்கிட்டின்ட்டு இந்த படம் இருக்குது. அங்கிட்டு ஏர்சல் லூட்டாக இருக்கட்டும், ஸ்டார்க்காக இருக்கட்டும், கமின்ஸாக இருக்கட்டும் சொல்லி அங்கிட்டு ஒரு படம் இருக்குது. ஸ்பின்னர்ஸ் நேத்தன் லைன் இருக்காரு, இங்கிட்டு கேஷவ் மகாராஜ் இருக்காரு. ஸ்ட்ராங் பேட்ஸ்மேன் யார் யார்? இங்கிட்டு ஸ்மித்தாக இருக்கட்டும், ஹெட்டாக இருக்கட்டும். பட் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸு, ஆடம் மார்க்கனம், ரிக்கில்டன், இங்கிட்டு பார்த்தீங்கன்னா லபுஷன், உஸ்மான் காஜான்னு சொல்லிட்டு ஒரு சுவாரஸ்யமான மேட்ச் நடக்குது. 5 நாள் நடக்குமா டெஸ்ட் மேட்ச் தெரியல. லார்ட்ஸில் அந்த வேர்ல்டு கப்பை தூக்கிட்டு யார் நிற்க போகிறாங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணுங்க. என்னோட ஃபேவரட் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா தான் நான் சொல்கிறேன். ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஜெயிச்சதே கிடையாது. ஆர்சிபி ஜெயிச்சப்போ எப்படி ஒரு சந்தோஷமாக கொண்டாடணுமோ அதே மாதிரி சவுத் ஆஃப்ரிக்காவும் கொண்டாடணும்னு நினைக்கிறேன். நான் சவுத் ஆஃப்ரிக்கா சப்போர்ட் பண்ணுறேன். தேங்க்யூ காய்ஸ்.